السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد. قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. أحل لكم ليلة الصيام الرفث إلى نسائكم. وقال تعالى: كلوا واشربوا حتى يتبين لكم الخيط الأبيض من الخيط الأسود من الفجر. وقال تعالى: فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر. قال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவருடைய கட்டளையாகிய இந்த ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, திருக்குர்ஆனிலும் ஹதீஸ்களிலும் யார் அதிகமான நற்செயல்களை செய்து நன்மைகளை சேகரித்து மறுமையை அடைகிறாரோ அவர் வெற்றி பெறுவார் என்ற சுப செய்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது, மறுமையில் ஒருவர் வெற்றி பெற வேண்டுமானால் அவர் உலகில் வாழும் காலத்தை ஒரு அவகாசமாக பயன்படுத்தி தன்னால் இயன்ற அளவிற்கு நற்செயல்களை செய்து நன்மைகளை சேகரித்துக் கொள்ள வேண்டும். எந்த நற்செயல்களுக்கு நன்மை கிடைக்கும், எந்த நற்செயல் அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் கற்றுக் கொடுத்த முறையின் அடிப்படையில் அமைந்திருக்கிறதோ அந்த நற்செயல்களுக்கு தான் நன்மை கிடைக்கும். பொதுவாக நற்செயல்கள் என்பவை வேறு, இஸ்லாத்தின் பார்வையில் நற்செயல்கள் என்பவை வேறு. இந்த வேறுபாட்டை புரியாத காரணத்தால் தம் மனதிற்கு எதுவெல்லாம் சரி என்று தோன்றுகிறதோ அதையெல்லாம் மக்கள் நற்செயல் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். அதை கடந்து அல்லாஹும் அவனுடைய தூதரும் வழிகாட்டிய முறையின் அடிப்படையில் ஒருவர் செய்யக்கூடிய செயல்கள் தான் நற்செயல் என்பது இஸ்லாத்தின் பார்வை. அந்த செயல்களுக்குத்தான் இறைவனிடம் நன்மை கிடைக்கும். அந்த நன்மையை கொண்டுதான் நாம் மறுமையில் வெற்றி பெற முடியும். அந்த வகையில் இன்னும் சில தினங்களில் நாம் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரமலான் மாதத்தின் மிக முக்கியமான ஒரு அமல் நோன்பு. அன்பானவர்களே, ரமலான் மாதத்திற்கு என்று சிறப்பான எந்த ஒரு அமலையும் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரவில்லை, நோன்பை தவிர. 5 வேளை தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை, வழக்கமான அமல்கள் எல்லாம் ரமலானிலும் உண்டு. மற்ற மாதங்களை விட கூடுதலாக செய்வதற்கு சில வழிகளில் ஆர்வமூட்டப்பட்டிருக்கிறதே தவிர ரமலான் மாதத்திற்கு என்று சிறப்பான ஒரு அமல் என்று சொன்னால் அது நோன்பு மட்டும்தான். அந்த நோன்பை ஒருவர் நல்ல விதமாக நோற்று அதற்குரிய முழுமையான பயன்களை பெற வேண்டும் என்றால் அந்த நோன்பு அல்லாஹும் அவனுடைய தூதரும் கற்றுத்தந்த வழிமுறையின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அப்படி என்றால் நாம் என்ன செய்வது? அந்த நோன்பு தொடர்பான சிறப்புகளை அறிந்து வைத்திருப்பது போன்று அந்த நோன்பை ஒட்டி நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கான தெளிவையும் நாம் அறிந்து கொண்டால்தான் நம்முடைய நோன்பு நோன்பாக இருக்கும். அந்த நோன்பிற்கு நன்மை கிடைக்கும். அந்த நன்மை நமக்கு மறுமையின் வெற்றிக்கு உதவியாக இருக்கும். அந்த வகையில் பெரும்பாலான முஸ்லிம்களுக்கு நோன்பு தொடர்பாக ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு தெளிவு பெறும் விதமாக நோன்பும் சந்தேகங்களும் என்ற தலைப்பின் கீழ் சுருக்கமாக சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்ஆவுடைய சிந்தனையாக நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். அன்பானவர்களே,
முதலாவது பெரிய அளவில் சர்ச்சையாக ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகம் என்னவென்று சொன்னால், ரமலான் மாதம் எப்பொழுது துவங்கும், ரமலான் மாதத்தை எப்படி துவங்குவது? கேலண்டரில் போடப்பட்ட தேதியின் அடிப்படையில் துவங்குவதா, டவுன் காசி வெளியிடக்கூடிய அறிவிப்பை அடிப்படையாக கொண்டு துவங்குவதா, ஊரில் எல்லோரும் எந்த நாளை ரமலானின் முதல் நாள் என்று துவங்குகிறார்களோ அந்த நாளில் துவங்குவதா, அல்லது சில இயக்கங்களும் அமைப்புகளும் சங்கங்களும் சொல்லக்கூடிய அந்த நாளை அடிப்படையாக வைத்து துவங்குவதா என்று இஸ்லாமிய சமூகத்திற்கு மத்தியில் மிகப்பெரிய சர்ச்சை, மிகப்பெரிய சலசலப்பு. இந்த சந்தேகத்திற்கு தீர்வு காண்பது முதல் தேவை. நீங்களோ நானோ உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மனிதர்களோ தங்களுடைய அறிவையெல்லாம் செலவழித்து ஒரு தீர்வு கண்டாலும் அது சரியான தீர்வு என்று யாரும் சொல்ல முடியாது. சரியாகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அப்படி என்றால் சந்தேகத்திற்கு விடை என்பது சரியான தீர்வுதான். அதற்கு என்ன செய்வது? இந்த கேள்விக்கு அல்லாஹ் தன்னுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு தெளிவை தருகிறார். அன்பிற்குரியவர்களே, புகாரியில் இடம்பெறக்கூடிய 1909 செய்தி, பிறையை பார்த்து நோன்பை துவங்குங்கள், பிறையை பார்த்து நோன்பை விட்டுவிடுங்கள். உங்களுக்கு ஒருவேளை மேகமூட்டம் இருந்தால் ஷாபான் மாதத்தை 30 நாட்களாக நிறைவு செய்யுங்கள். எந்தவித சந்தேகத்திற்கும் இடமில்லாத ஒரு தெளிவான தீர்வு. நைஜீரியாவில் பெற தெரிஞ்சதா, ஸ்பெயினில் பெற தெரிஞ்சதா, பெல்ஜியத்தில் பெற பார்த்துட்டாங்க, உகாண்டாவில் பெற தென்பட்டுருச்சு, எந்த பஞ்சாயத்திற்கும் இடமில்லாத அளவிற்கு மிக அழகாக தெளிவாக சரியாக அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூலம் நமக்கு சொல்லி தருகிறான். பிறையை பார்த்து நோன்பை துவங்குங்க, பிறையை பார்த்து நோன்பை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஒருவேளை மேகமூட்டம் இருக்கா, எந்த பிரச்சனையும் இல்லை, அவன் தொடங்கிட்டான் இவன் தொடங்கிட்டான் அங்க சஹர் செய்யறாங்க, நமக்கு தேவையே இல்லை. நான் அல்லாஹுவை வணங்குபவன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுபவன். அதில் நான் உண்மையாளனாக இருந்தால் அல்லாஹ் சொல்லுகிறான், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா. தன்னுடைய தூதரை பற்றி சொல்லுகிறான், அவர் தன்னுடைய மனோ இச்சைப்படி எதையும் பேசுவதில்லை, நாம் எதை வஹியாக கொடுக்கிறோமோ அதை தவிர. குர்ஆன் மட்டும் வஹி அல்ல. நிறைய பேருக்கு அந்த குழப்பம், அது தலைப்பு வேறா போயிடும். அடிப்படை என்ன? மார்க்கம் என்ற பெயரில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் சொல்லுகிறார்களோ அதுவெல்லாம் வஹி. அந்த வஹியின் அடிப்படையில் ரமலான் மாதத்தை எப்படி துவங்குவது என்பதற்கான வழிகாட்டல் என்ன? விரைய பார்த்து நோன்பு தொடங்கணும், விரைய பார்த்து கம்ப்ளீட் பண்ணணும், மேகமூட்டம் இருந்தால் மாதத்தை 30 நாட்களாக நிறைவு செய்ய வேண்டும். இது ரமலானை ஒட்டி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சந்தேகத்திற்கான முதல் தெளிவு. அன்பானவர்களே, அடுத்ததாக நோன்பு யார் மீது கடமை? ஏன் இந்த கேள்வி வருதுன்னு சொன்னா, நாங்கள்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ற மக்கள், ரொம்ப வெயிட் தூக்குறவங்க, வெயிலையே வியாபாரம் பண்றோம், எங்களாலெல்லாம் நோன்பு வைக்க முடியாது என்று ஒரு சாரார். அன்பானவர்களே, இந்த சந்தேகத்திற்கு விடை தெரிய வேண்டும் என்று சொன்னால் நோன்பு யார் மீது கடமை என்ற கேள்விக்கான பதிலை தெரிந்து கொண்டால் இந்த சந்தேகம் தெளிவாகிவிடும். திருக்குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் 183வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம். நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ் கூப்பிடுவது யாரெல்லாம் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் மறுமையையும் வேதங்களையும் மலக்குகளையும் மறுமை நாளையும் நம்புகிறார்களோ அவர்கள் அனைவரையும் அழைக்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம். உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நான் கடின உழைப்பு செய்பவனா இல்லையா அதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியுமா இல்லையா? அல்லாஹ் அழகாக சொல்லுகிறான் 19வது அத்தியாயம் 64வது வசனத்துல, வமா கான ரப்புக நசியா. உன்னுடைய இறைவன் எதையும் மறக்கக்கூடியவன் இல்லை. வஹீல அல்லாஹ் இந்த வார்த்தை சொல்லாம விட்டுட்டானா? நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது கடின வேலைகள் செய்பவர்களை தவிர. இந்த வார்த்தை அல்லாஹ் மிஸ் பண்ணிட்டானா? என்னுடைய படைப்பினங்கள் மனிதர்கள் எதை செய்ய சக்தி பெற்றிருக்கிறார்கள் என்பதை ரப்பு அறிந்தவன். அவன் ஒன்றை கடமையாக்குகிறான் என்றால் அது எல்லோருக்கும் முடியும்.
நாம் நம்முடைய மனோ இச்சையை ரப்பாக ஆக்கி கொண்ட காரணத்தால் எந்த காரணத்தை சொல்லி தொழுகையை விடலாம், எந்த காரணத்தை சொல்லி நோன்பை விடலாம் என்று கிரேட் எஸ்கேப் இந்த தத்துவத்தை கையில் எடுத்திருக்கிறோமே தவிர எல்லோருக்கும் எளிதாக செய்யக்கூடியதைத்தான் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். அதனால கடின உழைப்பு செய்கிறோம், அந்த வேலை செய்கிறோம், இந்த வேலை செய்கிறோம். நோன்பு வைக்க வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் எவ்வளவு சிரமமான வேலை செய்தாலும் நோன்பு வைப்பார்கள். நோன்பு வைக்க கூடாது என்ற எண்ணத்தில் அவர்கள் உறுதியாக இருந்தால் ஏசி ரூமில் இருந்து பணியாற்றக்கூடிய பலரும் நோன்பு வைப்பதில்லை, நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எண்ணம் தான் அடிப்படை. எனவே இந்த சந்தேகத்திற்கு தீர்வு என்ன? முஃமினான பருவம் அடைந்த அனைவர் மீதும் நோன்பு கடமை. அப்படின்னா சிலரால நோன்பு வைக்க முடியாத சூழல் இருக்கிறது. யாருக்கெல்லாம் நோன்பில் இருந்து விதிவிலக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? அடுத்து ஒரு கேள்வி வரும். அன்பிற்குரியவர்களே, அதுவும் மிக அழகாக மிக தெளிவாக நமக்கு மார்க்க ரீதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் நோன்பை விடுவதற்கு சலுகை வழங்கப்பட்டிருக்கிறார்கள். அது இரண்டு சாரார். ஒரு சாரார் தற்காலிகமாக நோன்பை விடுவதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள், இன்னொரு சாரார் நிரந்தரமாக நோன்பை விடுவதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள். அது என்ன தற்காலிகம் நிரந்தரம்? அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் நமக்கு பட்டியலிட்டு தருகிறான். திருக்குரானுடைய 2வது அத்தியாயம் 184வது வசனம் 185வது வசனங்களிலே பேசுகிறான். ஃபமன் கான மரீலன், யார் நோயாளியாக இருக்கிறாரோ, அவர் பிறகு நோன்பு நோற்றுக்கொள்ளட்டும். நோயாளி பிறகு நோற்றுக்கொள்ளட்டும். இந்த இரண்டு வாசகங்களையும் சேர்த்து பார்க்கும் பொழுது தற்காலிகமாக நோய்வாய்ப்படக்கூடியவர்கள், சில தினங்கள் உடல்நிலை சரியில்லாமல் போகிறது, இப்படிப்பட்ட தற்காலிகமான நோயாளிகள் அந்த நோயின் பொழுது நோன்பை விட்டுவிட்டு பிறகு அதை கலா செய்து கொள்ளட்டும் என்று திருக்குரானுடைய 2வது அத்தியாயம் 184 மற்றும் 185வது வசனங்களிலே அல்லாஹ் பேசுகிறார். அடுத்ததாக பயணிகள், இதே வசனங்கள் 2வது அத்தியாயத்துடைய 184 185வது வசனங்களில் அவு அலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர், நீங்கள் பயணியாக இருந்தாலும் அந்த நோன்பை பிறகு கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். இந்த தற்காலிக நோயாளி, தற்காலிக பயணி, இவங்களுக்கெல்லாம் என்ன நிலை? ஆப்ஷனல், அதாவது விட்டுத்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. சகர் செஞ்சுட்டு ஒரு டேப்லெட் எடுத்துக்கிட்டோம், நோன்பு திறந்த பிறகு ஒரு டேப்லெட் எடுக்க போறோம், இதற்கு இடையில் நோன்பு வைப்பது எந்த வகையிலும் சிரமமான செயல் அல்ல என்றிருந்தால் தற்காலிக நோயாளி நோன்பு வைத்துக் கொள்ளலாம், விட்டு விடுவதற்கும் அனுமதி இருக்கிறது. அதே போன்றுதான் பயணி. சொகுசாக ஏசி பஸ்ல போறோம், கார்ல போறோம், நம்முடைய பயணம் நம்முடைய நோன்பை எந்த வகையிலும் பாதிக்காது என்றிருந்தால் அவருக்கும் ஆப்ஷனல், சலுகை தான். விரும்பினால் நோற்றுக்கொள்ளலாம், விரும்பினால் வைக்கலாம். புகாரில் இடம்பெறக்கூடிய 1943வது செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பயணத்தில் இருந்தோம். ஹம்சா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், யாரும் சொல்லலாம், நம்ம பயணத்தில் இருக்கிறோமே, நான் நோன்பு வைக்கவா விட்டுடவா? அவர் நோன்பாளியாக இருந்து கொண்டு இந்த கேள்வியை கேட்கிறார். நான் நோன்பாளியா இருக்கிறேன், நான் அப்படியே நோன்பை தொடர்றதா அல்லது நோன்பை விட்டு விடவா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், விரும்பினால் நோற்றுக்கொள், விரும்பினால் விட்டுவிடு. பயணத்திலேயே உன்னால நோன்பாளியாக இருக்க முடியும் என்றிருந்தா நோன்பை கண்டினியூ பண்ணு, சிரமம் முடியாதுன்னு சொன்னா நோன்பை விட்டுடு. இதெல்லாம் சலுகையாக வழங்கப்பட்ட தற்காலிகமாக நோன்பை விடுவதற்கு அனுமதி பெற்றவர்கள். அடுத்ததாக நசையி அப்படிங்கிற நூலில் இடம்பெறக்கூடிய 2276வது செய்தி, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கர்ப்பிணிகளுக்கும் பாலூட்டக்கூடிய தாய்மார்களுக்கும் தற்காலிகமாக நோன்பை விடுவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி வழங்கினார்கள். கர்ப்பிணியாக இருக்கக்கூடியவர்களும் சரி, பாலூட்டக்கூடிய தாய்மார்களும் சரி, நோன்பு வைப்பது சிரமம் என்றிருந்தால் அவங்க நோன்பை விட்டுறலாம். இல்ல சிரமம் இல்லை, கர்ப்ப காலத்தில் நோன்பை தொடர முடியும், பாலூட்டக்கூடிய காலத்திலே நோன்பை தொடர முடியும்னு இது அவங்க சம்பந்தப்பட்டவங்க தான் முடிவு செய்யணும். பயணி, நோயாளி, கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள், இவங்கெல்லாம் நோன்பை விரும்பினால் நோற்கவும் இல்லைன்னா விட்டுவிடவும் அனுமதி இருக்கிறது. ஆனால் மாதவிடாய் பெண்கள் அல்லது பிரசவ இரத்த போக்கு ஏற்படக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் கட்டளை, கண்டிப்பா நோன்பை விட்டுறணும். முஸ்லிம்களிடம் வரக்கூடிய 560வது செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, மாதவிடாய் காலத்தில் நாங்கள் நோன்பை விட்டு விட்டு பிறகு நோர்க்கும்படி கட்டளையிடப்பட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கட்டளையிட்டாங்க.
முதல் சொன்ன சாரார் எல்லாம் சலுகை வழங்கப்பட்டவர்கள், விரும்பினால் நோக்கலாம். ஆனால் இவங்க கட்டளையிடப்பட்ட, கண்டிப்பா விட்டுறணுங்கிறது அல்ல. ரத்தப்போக்கு வந்துருச்சுன்னா நோன்பு முடிஞ்சிருச்சு, விடுபட்டதை பிறகு கணக்கிட்டு கொள்ளணும். இதுல ஒரு கூடுதல் தகவல் என்னன்னா, சிலர் ரமலான்லயே அந்த நோன்பெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடணும், 29 30 அதை அந்த மாசத்துல நிறைவு செஞ்சிடணுங்கிறதுக்காக மாதவிடாயை தள்ளி போடுவதற்கு சில மருந்து மாத்திரைகளை எடுக்கக்கூடிய செய்தி இஸ்லாமிய சமூகத்தில் சிலரிடம் இருக்கிறது. அன்பானவர்களே, இது நல்லது அல்ல. எது எப்ப நிகழ வேண்டும் என்று அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறானோ அதை ஏற்பதுதான் சரியான முறை. இது மாதிரி வழக்கமாக வரவேண்டிய மாதவிடாயை மாத்திரை மருந்து மூலம் நீங்கள் தள்ளி போடுவது மார்க்க ரீதியாகவும் நல்லதல்ல, மருத்துவ ரீதியாகவும் நல்லதல்ல. இதனால் பல வகையான கருப்பை நோய்கள் ஏற்பட்டு வெளியேற வேண்டிய கழிவுகள் உள்ளேயே தங்கி காலப்போக்கில் கர்ப்பப்பை புற்றுநோய் இது போன்ற சிரமங்கள் எல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று மருத்துவர்கள் எச்சரிக்கை செய்கிறாங்க. எந்த இறைவன் நோன்பை கடமையாக்கி இருக்கிறானோ அந்த இறைவனே விட்டுருங்க, பிறகு நோற்று கொள்ளுங்கன்னு சொன்ன பிறகு நாம ஏன் அறிவாளித்தனமா யோசிக்கணும்? அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அத்து அல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும், அல்லாஹ்வுக்கே நீங்கள் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிறீர்களா என்று கேட்கிறான். எனவே அல்லாஹுவை அஞ்சி விட்டுட்டு பிறகு அந்த நோன்பை நோற்பதுதான் சரியான முறையாக இருக்கும். இல்ல நோன்பு மாசத்துல வைக்கிற பரக்கத்து கிடைக்காது. யார் சொன்னது? அல்லாஹ் சொன்னதாகவோ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாகவோ ஏதாவது ஆதாரம் இருக்கா? கடமையாட்டின இறைவனே சலுகை கொடுத்த பிறகு நாம என்னங்க அல்லாஹ்வுக்கு மார்க்கத்தை சொல்லி தர்றது? இது நல்லது அல்ல. அடுத்த சாரார் நிரந்தரமாக நோன்பை விடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டவர்கள். இவங்க எப்பவுமே நோன்பு வைக்க முடியாதுங்கிற கேட்டகரியில உள்ளவர்கள். அது யார்? நிரந்தர நோயாளிகள். அவர்களால் நோன்பு நோக்கவே முடியாது என்ற நிலையை அடைந்தவர்கள், அல்லது முதுமையை பெற்று தள்ளாத நிலையை அடைந்தவர்கள். குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு முறை எதையாவது சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும், எதையாவது பருகி கொண்டே இருக்க வேண்டும் என்ற நிலையில் உள்ளவர்கள். இவங்களுக்கெல்லாம் ஆயுள் முழுக்க சலுகை, அல்லாஹ் வழங்கிய சலுகை. எப்படி புரிந்து கொள்கிறோம்? திருக்குறானில் அல்லாஹ் பேசுகிறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸஹா. எந்த ஆத்மாவையும் அல்லாஹ் அதனுடைய சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டான். திருக்குறானுடைய 2வது அத்தியாயம் 286வது வசனம். உதாரணத்திற்கு இன்னும் 5 இடங்களில் இதே கருத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். முடியாத ஒருவரை செய்துதான் ஆக வேண்டும் என்று கட்டளையிடுவது அல்லாஹுடைய அளவற்ற அருளுக்கு ஏற்றது அல்ல. இவர்கள் நிரந்தரமா நோன்பு விடுறதுக்கு அனுமதி வழங்கப்பட்டவர்கள். நோன்பை விட்டா என்ன பரிகாரம், அல்லது விட்ட நோன்பை என்ன செய்யணும், இதையெல்லாம் அடுத்த 2வது உரையில தனியாகவே, ஏன்னா தனியா சொல்ல வேண்டிய ஒரு செய்தி என்பதால் அடுத்து ஏற்படக்கூடிய சந்தேகம் என்னன்னு சொன்னா, சஹர் இஃப்தார் இந்த நேரம் தொடர்பாக இன்னும் சர்ச்சை ஓடிக்கொண்டே இருக்கிறது. சஹர் எது வரைக்கும் சாப்பிடுவீங்க? எங்க முஹல்லா பள்ளியில பாங்கு சொல்ற வரைக்கும் சாப்பிடுவோம். உங்க முஹல்லா பள்ளியில 4:45 பாங்கு, எங்க முஹல்லால 5:45 பாங்கு. இப்படி ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் கொடுப்பானா? நீங்கெல்லாம் ஷாஃபி, நாங்க ஹனஃபி, எங்களுக்கு லேட்டா தான் சுபுஹுடைய வக்து வரும். அல்லாஹ்வுக்கு மாறு செய்தால் மறுமையில் நரக நெருப்பு தான் வரும், அப்படி சொல்லணும். அன்பானவர்களே, அல்லாஹ் அழகாக சொல்லுகிறார், குலு வஷ்ரபு ஹத்தா யதபையன லகுமுல் கைத்துல் அப்யது மினல் கைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர் சும்ம அதிமுஸ் ஸியாம இலல் லைல். 2வது அத்தியாயம் 187வது வசனத்தில் சொல்லுகிறார், இருட்டு போயிட்டு வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சா, இலக்கிய நயமாக சொல்லுகிறான். கருப்பு கயிறு வெள்ளை கயிறுங்கிற வார்த்தையெல்லாம் அல்லாஹ் இலக்கிய நயமாக சொல்லுகிறான். அதாவது இருட்டு முடிந்து வெளிச்சம் வர ஆரம்பித்து விட்டால், சுபுஹுடைய நேரம் வந்து விட்டால் நீங்க சாப்பிடுவதை பருகுவதை எல்லாம் நிறுத்தி கொள்ளுங்க. அதுதான் சஹருடைய நேரம். எப்ப பகல் முடிந்து இரவு துவங்கி விடுகிறதோ, சும்மா அதிமுஸ்ஸியாம இலல் லைல், இரவு ஆரம்பிச்சிருச்சு, சூரியன் மறைஞ்சிருச்சா, வழக்கம் போல நீங்க உண்ணவோ பருகவோ ஆரம்பிச்சிருங்க. இதுதான் சஹர் இஃப்தாருடைய நேரம். அப்போ சுபுஹ் உதயமாகக்கூடிய நேரம் என்னங்கிறத பார்த்து அதற்குள் சஹர் உணவு சாப்பிடக்கூடிய அந்த தேவைகளை முடித்துக் கொள்ள வேண்டுமே தவிர, எங்க முஹல்லால பாங்கு சொல்லல, உங்க முஹல்லால பாங்கு சொல்ல, இந்த பஞ்சாயத்திற்கு இடமே இல்லை. அதே போன்று நோன்பு திறக்கிறது வக்து வந்துட்டா கூட பேணுதல்ங்கிற அடிப்படையில் 7 நிமிடம் தாமதப்படுத்துவது, 8 நிமிடம் தாமதப்படுவது, இதெல்லாம் ஆரோக்கியமானது அல்ல. அஹ்மது அப்படிங்கிற நூலில் இடம்பெறக்கூடிய 21312வது செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த மக்கள்
சஹர் செய்வதை தாமதப்படுத்தி நோன்பு துறப்பதை துரிதப்படுத்துகிறார்களோ அவர்கள் நன்மையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நடுராத்திரில எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு படுத்துக்கிறது அல்ல, நைட்டே சாப்பிட்டுட்டு படுத்துக்கிறது அல்ல. தாமதப்படுத்துதல் என்று சொன்னா சுபுஹுடைய நேரத்திற்கு நெருக்கமான நேரத்தில் தான் சஹர் சாப்பிட வேண்டும். சூரியன் மறைந்தவுடன் நோன்பை திறந்து விட வேண்டும். அங்கே தாமதம், இங்கே விரைவு. இதை செய்பவர்கள் நன்மையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அன்பானவர்களே, அடுத்து எந்தெந்த காரியங்களால் நோன்பு முறியும்? பெரிய ஆராய்ச்சி தேவையில்லை. திருக்குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் 187வது வசனமே இதற்கு பதில் சொல்லுகிறது. உண்ணுவது, பருகுவது, உடலுறவில் ஈடுபடுவது, இந்த 3 காரியங்களால் மட்டும்தான் நோன்பு முறியும். இதை தவிர்த்து வேறு எந்த காரணமும் நோன்பை முறிக்காது. ஆனால் இவ்வளவு தெளிவாக ஒவ்வொரு ஆண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தாலும் கூட நாங்களும் குர்ஆன் ஹதீஸை தான் பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய பல சகோதர சகோதரிகள் இதனால நோன்பு முறியுமா, அதனால நோன்பு முறியுமா, அதை அப்படி செஞ்சிட்டேன், நான் இப்போ என்ன செய்யணும்? அன்பானவர்களே, ரொம்ப பெருசா யோசிக்க தேவையில்லை. நோன்பு வச்சுக்கிட்டு எச்சில் முழுங்கிட்டேன், நோன்பு முறியுமா? எந்த அளவுக்குன்னு சொன்னா, முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லாம், முஸ்லீம்களுடைய நோன்பு எப்படி தெரியுமா? எச்சில் கூட விழுங்கக்கூடாது. முஸ்லிம்களுடைய நடவடிக்கை மாற்று மக்களிடத்தில் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அல்லாஹ் ரசூலோ சொன்னாங்களா? யாராவது எச்சிலை அப்படியே சேமித்து வைத்து அதை விழுங்கி தாகத்தை தீர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறதா? இயல்பா இருந்துட்டு போக வேண்டியதுதான். எச்சில் விழுங்கிறதுங்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஏதாவது அதை ஸ்டோர் பண்ணி விழுங்கிறதுங்கிறதெல்லாம் இல்லை இஸ்லாத்துல. அதனால எச்சில் விழுங்கிறதால நோன்பு முறியுங்கிறதுலாம் அல்லாஹ் ரசூல் சொன்ன செய்திகள் அல்ல. நோன்பு வச்சுக்கிட்டு பல் தேய்க்கலாமா? தாராளமாக தேய்த்து கொள்ளுங்க. எந்த அளவுக்கு அதை பற்றி முக்கியத்துவம் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என் சமுதாயத்திற்கு சிரமம் இல்லாமல் இருக்கும் என்று இருந்தால் ஒவ்வொரு தொழுகைக்கும் பல் துலக்கும்படி நான் கட்டளையிட்டு இருப்பேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சுன்னத்தாக்கி வச்சிருக்கிறாங்க, ஃபர்து அல்ல. நோன்பு மாதத்தை தவிரன்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. அதுல விதிவிலக்கு. ஹனஃபி மதுஹப்ல தேய்க்கலாம், ஷாஃபி மதுஹப்ல தேய்க்க கூடாது. இஸ்லாத்துல தேய்க்கலாமா கூடாதா? ஒரு நோன்பாளி பல் தேய்க்கலாம், அதனால நோன்பு எந்த பாதிப்புக்கும் ஆகாது. அடுத்த அன்பிற்குரியவர்களே, நகம் முடி வெட்டுறது. நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கேன், நகம் வெட்டிட்டேன், என் நோன்பு முறிஞ்சிருச்சோ? முடி வெட்டிட்டேன், என் நோன்பு முறிஞ்சிருச்சா? இந்த 3 காரியங்களை தவிர வேறு எதையும் நோன்பு பாதிப்புக்கு ஆளாக்காதுன்னு சொல்லிட்டாலே முடிஞ்சிருச்சு. ஆனாலும் தனித்தனியாக நகை வெட்டலாமா, முடி வெட்டலாமா, நோன்பு வச்சுக்கிட்டு குளிக்கலாமா? அபூதாவுதுல இடம்பெறக்கூடிய 2018வது செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பாளியாக இருக்கும் நிலையில் வெப்பத்தை தணித்துக் கொள்வதற்காக தண்ணீரை அள்ளி அள்ளி தன் தலையில் ஊற்றிக் கொள்வார்கள். முறிக்காதுங்கிறது தனி. கூடுதல் விவரத்துக்காக அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி செஞ்சிருக்கிறாங்களே, தாராளமா நீங்க நோன்பாளியா இருந்துட்டு குளிச்சு கொள்ளுங்க, எந்த பாதிப்பும் ஏற்படாது. நோன்பு வச்சுக்கிட்டு தைலம் தேய்க்கலாமா, அத்தர் போடலாமா? அந்த 3 தான்ப்பா நோன்பு முறிக்கும். இல்லை, கேட்டுக்கிறேன் திரும்ப திரும்ப திரும்ப. அன்பானவர்களே, ஒரு பெண் நோன்பாளியாக இருக்கிறாள். வீட்டில் சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்க, முதியவர்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் நோன்பு வைக்கல, அவங்களுக்காக சமைக்க வேண்டி இருக்கு. சாப்பாடு கரெக்டாக இருக்கா, சாப்பாட்டில் உப்பு சரியா இருக்கா, காரம் சரியா இருக்கா பார்க்கணும். உணவை ருசி பார்க்கலாம். ஒரு நோன்பாளி உணவை ருசி பார்க்கலாமா? என்ன சொல்றீங்க? அப்படியே பெரிய பாவம் செஞ்ச மாதிரி. தாராளமாக ருசி பார்க்கலாம். விழுங்கிவிடக் கூடாதே தவிர கையில் ஊற்றி உப்பு சரியாக இருக்கிறது, காரம் சரியாக இருக்கிறது, அதை உள்ளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா தான் நோன்பு முறியுமே தவிர ருசி பார்ப்பதால நோன்பு முறியும்னு அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா? இல்லை இல்லை, விட்டுட்டு போங்க. நோன்பு வச்சுக்கிட்டு ஊசி போடலாமா? ஒரு பெயின் கில்லர், ஏதாவது அவசரத்துக்கு போடக்கூடிய ஊசி வேறு, உடலை வலுவாக்கி கொள்வதற்காக போடக்கூடிய ஊசி வேறு, உடம்பு ரொம்ப மோசமாயிருச்சு வைத்தியம் செய்தே ஆக வேண்டும் என்பதற்காக போடக்கூடிய ஊசி வேறு. ஒரு காயம் பட்டுருச்சு, ஏதாவது ஒரு டிடி போடணும், நோன்புக்கு எந்த பாதிப்பும் இல்லை. சத்து ஊசி போட்டுக் கொள்றார், கண்டிப்பா நோன்பு முறிஞ்சிரும், மாற்று கருத்து இல்லை. பெரிய சிகிச்சைக்கு இவர் ஆளாக்கப்பட வேண்டியவர், அவர் மீது நோன்பே கடமை இல்லை, அவர் விட்டுட்டு பிறகு நோக்கலாம். இப்படி ஊசி சம்பந்தமாக பகுத்து சூழ்நிலையை கவனித்து முடிவு செய்ய வேண்டும். கண் மருந்து போடலாமா? தொண்டையில இறங்குதே, போட வேண்டாம். சகருக்கு நோன்பு நீங்க நேரத்துக்கு முன்னாடி போட்டுருங்க, நோன்பு திறந்த பிறகு போடுங்க. தொண்டையில இறங்குது, அதனுடைய கசப்பு நன்றாக தெரியும், அதனால நோன்பு வச்சுக்கிட்டு கண் மருந்து போட வேண்டாம்.
நோன்பு வச்சுக்கிட்டு மணிக்கணக்காக தூங்குறாருங்க, அதனால நோன்புக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நோன்பு வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் தூங்கிட்டாரு, சஹர் செஞ்சுட்டு படுத்தா மனுஷன், லொஹருக்கு தான் எழுந்துச்சான், அதனால உங்களுக்கு என்னங்க நட்டம்? ஏதாவது பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இது சிலருக்கு நோய். சஹர்ல வயிறு முட்டை சாப்பிடுறாரு, சாப்பிட்டா என்ன? குரானிலோ ஹதீஸிலோ அப்படி ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா? நோன்பு திறந்துட்டு 3 கொட்டா கஞ்சி குடிச்சிட்டாருங்க, அவரால் முடியுது, ஒன்னால முடியல. இதையெல்லாம் பார்த்து பொறாமையா? சஹர்ல வயிறு முட்டை சாப்பிடுறதோ, நோன்பு திறந்துட்டு நிறைய சாப்பிடுறதோ, இதுவெல்லாம் நோன்புக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இந்த தரிகாவாதிகள் சூஃபிசம்ங்கிற பெயர்ல கொஞ்சமா தான் சாப்பிடணும், அப்பதான் நம்ம இறைவனை நெருங்க முடியும். குரானிலோ ஹதீஸிலோ ஒருவர் குறைவாக சாப்பிட்டால் தான் இறைவனை நெருங்க முடியும்னு இட்டு கட்டப்பட்ட செய்தி கூட இல்லைங்க. யாருக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சாப்பிட்டு கொள்ளணும், அவ்வளவுதான் இந்த விஷயத்துல பதில். நோன்பு வச்சிருக்காரு, தொழவே மாட்டேங்கிறாரு, அவர் நோன்பு சேரவே சேராது. எல்லாம் முஃப்தி, பள்ளிவாசலுக்கு வர்ற அவ்வளவு பேரும் அந்த நேரத்தில் முஃப்தி சாஹிப் ஃபத்வா. நோன்பு வைத்ததற்கான நன்மை ஒரு புறம் பதிவு செய்யப்படும், தொழுகையை விட்டதற்கான குற்றம் ஒரு பக்கம் பதிவு செய்யப்படும். மறுமையில எது கூட குறையங்கிறத பார்த்து அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவான். எல்லாரும் அல்லாஹ்வா மாறிடுறது. 30 நோன்பு வைக்கிறியே, ஒரு நாளாவது தொலை வந்தியா, உன் நோம்பெல்லாம் நாசமா போச்சு. இப்படி சொல்லுவதற்கெல்லாம் நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஆர்வப்படுத்தலாம். ரமலான் மாதத்துல அப்படியே தொழுகையை ஸ்டார்ட் பண்ணிருங்க, இன்ஷா அல்லாஹ் ரெகுலரா தொழுகை நிறைவேற்றக்கூடியவங்களா மாறுங்க. இப்படி சொல்வது வேறு. உனக்கு நோம்பே சேராதுன்னு சொல்றதுக்கெல்லாம் நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இதை தெளிவாக நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அடுத்து இன்னும் சிலருக்கு ரமலான் மாதத்தில் இரவு நேரத்துல மனைவியோடு மகிழ்ச்சியாக இருக்கலாமா? நோன்பு மாசம் என்னப்பா இப்படி கேள்வி கேட்கிற? அப்படிலாம் சொல்ல தேவையில்லை. உஹில்லலக்கும் லைலத்த ஸியாமிர் ரஃபஸு இலா நிசாயிக்கும். திருக்குரானுடைய 2வது அத்தியாயம் 187வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்கள் மனைவியர்களோடு நீங்க இரவு நேரத்தில் சேருவது உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. நோம்பாளியா இருக்கும் போது தான் கவனமா இருக்கணும். அதுல கூட அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், யார சொல்லா, நான் நோம்பாளியா இருக்கும் போது என் மனைவியை நெருக்கமா இருக்கலாமா, முத்தமிடலாமா? அதெல்லாம் வேணாப்பா அப்படிங்கிறாங்க. இன்னொரு மனிதர் வந்து கேட்கிறார், அவருக்கு அனுமதி கொடுக்கிறார்கள். அபுதாபுல இடம்பெறக்கூடிய 2039வது செய்தி. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், அவரை வேணாம்னு சொன்னீங்க, இவருக்கு அனுமதி கொடுத்தீங்க. அவர் இளைஞர், கட்டி அணைப்பது முத்தம் கொடுக்கறதோட நிற்க மாட்டார், அடுத்த நகர்வுக்கு போயிடுவார், 2 பேருடைய நோன்பு பாழாகிவிடும். இவர் முதியவர், இவர் அதோடு நின்றுவார். அப்ப என்ன அர்த்தம்னா, அவரவருடைய பலம் பலவீனத்தை பொறுத்து அவரவர் முடிவு செய்து கொள்ள வேண்டும். நோன்பு பாழாகிவிடுவோங்கிற அச்சம் இருக்கிறதா, தவிர்ந்து கொள்வோம். கட்டுப்பாடான மனோநிலை இருக்கிறதா, அனுமதி, அவ்வளவுதான். அன்பானவர்களே, அடுத்து நம்ம விளங்க வேண்டிய விஷயம், ஒருவர் நோன்பை முறிக்க, அதாவது சகர் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் இதை எழுந்திருக்கிறார், குளிப்பு கடமையான நிலையில் சகர் நேரத்தை அடைகிறார். குளிச்சிட்டு சகர் சாப்பிடணும்னு சொன்னா சுபுடைய வக்து வந்துடும். அப்ப என்ன செய்யறது? நிறைய பேருக்கு சர்ச்சை இது சம்பந்தமா. புகாரில 1930-32வது ஹதீஸ்கள் எல்லாம் பார்க்கலாம். சகர் நேரத்தை குளிப்பு கடமையான நிலையில் ஒருவர் அடைகிறார். குளித்து விட்டு சகர் சாப்பிட வேண்டும் என்றால் சுபுடைய நேரம் வந்துடும். என்ன செய்யலாம்? சாப்பிட்டுட்டு தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடி குளித்து கொண்டால் போதும். சகர் சாப்பிடுறதுக்கு குளிப்பு கடமையா இல்லாம இருக்கணும்னு மார்க்கத்துல இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிப்பு கடமையான நிலையில் சகர் நேரத்தை அடைவார்கள். சகர் உணவு சாப்பிட்டு விட்டு தொழுகைக்கு செல்வதற்கு முன் குளித்து விட்டு தொழுகைக்கு செல்வார்கள். இது ஹதீஸ். புகாரில 1930-32வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். அதனால பதட்டப்பட்டு இன்னைக்கு நோம்பே வைக்கல பாய், ஏங்க? இல்ல, சகர் நேரத்துல குளிப்பு கடமையா இருந்துச்சு, குளிச்சுட்டு வந்தேன், சுபுடைய வக்து வந்துருச்சு, இப்படிலாம் நோன்பை விட்டுறாங்க. அப்படிலாம் தேவையில்லை. நோன்பை முறிக்கக்கூடிய செயலை ஒருவர் மறதியாக செய்து விட்டார். நோம்பாளி ஏதோ ஒரு கவனத்துல, ஒரு ஃப்ரெண்டு கடையில போய் நிற்கிறாரு, 2 அரிசி எடுத்து வாயில போட்டுட்டாரு, ஒரு ஸ்நாக்ஸ் ஏதோ எடுத்து அப்புறம் நம்ம நோம்பாளியாச்சே, பதட்டப்படவே வேண்டாம். புகாரில் இடம்பெறக்கூடிய 1933வது ஹதீஸ், ஒருவர் நோன்பாளியாக இருக்கும் நிலையில் நோன்பை முறிக்கக்கூடிய காரியத்தை மறதியாக செய்தால் அவர் தன்னுடைய நோன்பை தொடரட்டும் சொல்லிட்டு, இதுதான் பெரிய விஷயம், அல்லாஹ்வே அவரை உண்ண செய்தான், அல்லாஹ்வே அவரை பருக செய்தான், நம்ம செயலுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறார். எவ்வளவு பெரிய கருணையாளர்! வேணும்னே செய்யறது வேற,
மறதியாக செய்தால் மறதி என்பது நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அதனால் அந்த மறதிக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டு நீ உன் நோன்பை கம்ப்ளீட் பண்ணுங்க. அன்பானவர்களே, நோன்பு வச்சுக்கிட்டு ரத்த தானம் செய்யலாமா? உங்கள் உடல்நிலை ஒத்துழைக்கும் என்றால் தாராளமாக செய்யலாம். இல்லை பிளட் டொனேட் பண்ணிட்டு வந்தோம்னா ஒரு மாதிரி ஆயிடும், நோன்பு வீணா போயிடும்னு சொன்னா தேவையில்லை. என்ன ஆதாரம்? தாரகுத்னி 2வது பாகம் 282வது ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பாளிகளுக்கு ஆரம்பத்தில் ரத்தம் குத்தி எடுப்பதை தடுத்தார்கள், பிறகு அனுமதி வழங்கினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி வழங்கிட்டாங்க. உங்களுடைய பாடி கண்டிஷன் என்னன்னு பாருங்க, என்னால டொனேட் பண்ணிட்டு வந்து நோன்பு திறக்கிற வரைக்கும் சமாளிக்க முடியும்னா தாராளமாக செய்யலாம், முடியாதுன்னா விட்டுறலாம். இறுதியாக ஒரு விஷயம் என்ன, யார் நோன்பு மாசத்துல மௌத்தாகிறாங்களோ அவங்க டைரக்டா சொர்க்கம் போவாங்க. இவர் தான் டிக்கெட் ரிசர்வ் பண்ணி கொடுத்தா மாதிரி, தட்கல் போட்டு கொடுத்தா மாதிரி பேசுவாங்க சிலர். எந்த குர்ஆன் வசனத்தில் அப்படி இருக்கிறது? எந்த ஹதீஸில் அப்படி இருக்கிறது? அன்பானவர்களே, அல்லாஹ் ரசூல் சொல்லக்கூடிய செய்திகள் இது மாதிரி ஏதாவது ஒரு கருத்தை நமக்கு சொல்லுகிறதா? நோன்பு மாசத்துல இறந்தா சொர்க்கம், வெள்ளிக்கிழமை இறந்தா சொர்க்கம், மக்காவில் இறந்தா சொர்க்கம், மதினாவில் இறந்தா சொர்க்கம், நாகூர், அஜ்மீர், ஏர்வாடி, லிஸ்ட் பெருசா போகும். குர்ஆனிலோ ஹதீஸிலோ இப்படி ஒரு கருத்து இல்லவே இல்லை. ஒரு மனிதர் இணை வைக்காத நிலையில் மரணித்தால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவருடைய தவறுகளுக்கெல்லாம் அவர் தண்டனை பெற்ற பிறகு சொர்க்கம் செல்வார். இது இஸ்லாமிய நம்பிக்கை. அதை விட்டு போட்டு ரமலான்ல மௌத்தான சொர்க்கம், ஷவ்வால்ல மௌத்தான நரகம், இதெல்லாம் இஸ்லாத்துல சொல்லப்பட்டதே இல்லை. கிடைச்ச நேரத்துல சில செய்திகளை அறிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் விடக்கூடிய நோன்புகளை எப்படி நிறைவேற்றுவது, அதற்கு ஏதாவது பரிகாரம் செய்தால் போதுமா என்பதை இன்ஷா அல்லாஹ் 2வது உரையில் பார்ப்போம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தற்காலிகமாக சிலர் நோன்பை விடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்த்தோம். அவர்கள் விட்ட அந்த நோன்புகளை எப்படி நோற்பது? ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமான கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனிலோ ஹதீஸிலோ விடுபட்டவர்கள் தங்களுடைய நோன்பை இந்த காலத்திற்குள் நோக்க வேண்டும், இப்படி நோக்க வேண்டும் என்று எந்த தகவலும் சொல்லப்படவில்லை. அப்படி என்றால் என்ன புரிந்து கொள்வது? நோன்பு என்பது அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடன். அதை எவ்வளவு துரிதமாக நிறைவேற்றி விட முடியுமோ நிறைவேற்றி விட வேண்டும், அவ்வளவுதான். ஒரே ஒரு ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய பணிவிடை காரணமாக நாங்கள் விடுபட்ட நோன்புகளை அடுத்த ரமலானுக்கு நெருக்கமான அந்த காலகட்டத்தில் தான் நோற்று முடிப்போம். இது ரசூலுல்லாஹ் சொன்னது அல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய நிலைப்பாட்டை சொல்லுகிறார்கள். எனவே அடுத்த நோன்புக்குள்ள வச்சா போதும் அப்படிங்கிறது பெரும்பாலான முஸ்லிம் பெண்களுடைய புரிதலாக இருக்கிறது. அந்த கருத்துக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை. வஹி மூலமா நமக்கு வழிகாட்டப்பட்டதாக இருந்தால் தான் அதை மார்க்கம்னு எடுக்க முடியும். அப்ப என்ன செய்யணும்? எவ்வளவு கடன் என்பது அடைக்கப்பட வேண்டியது, கடனாளியாக மறுமையை நாம் அடையக்கூடாது. அப்படின்னா அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடன் என்பது நோன்பு. அதை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ வச்சிடணும். சரி, அறவே நோன்பு வைக்க முடியல, அவங்க விட்ட நோன்புக்காக ஏதாவது பரிகாரம் செய்யணுமா? ஏன் இந்த கேள்வி வருகிறது? நோன்பை விட்டுட்டீங்களா, அந்த நோன்புக்கு பகரமா நீங்க ஒரு நோன்புக்கு பகரமா ஒரு ஏழைக்கு உணவுங்கிற பேர்ல 30 நோன்புக்கு கணக்கு பண்ணி காசை எங்கள்கிட்ட கொடுத்துருங்கன்னு ஒரு வசூல் வேட்டை பரவலாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கருத்துக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை. குர்ஆனை தவறாக விளங்கியதால் இந்த கருத்து. திருக்குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் 184வது வசனத்துல வஅலல்லதீன யுதீகூனஹு ஃபிதியத்துன் தஆமு மிஸ்கீன், யார் நோன்பு வைக்க சக்தி பெற்றிருக்கிறாரோ அவர் ஒரு நோன்புக்கு பகரமாக ஒரு மிஸ்கீனுக்கு உணவு கொடுக்கட்டும். இந்த வசனத்துல உள்ள வார்த்தை. நோன்பு வைக்க சக்தி பெற்றிருப்பவர் ஏன் கொடுக்கணும்? ஆரம்ப கால சட்டம். அல்லாஹ் நோன்பு கடமையாக்கின பிறகு 2வது அத்தியாயம் 183வது வசனத்துல நோன்பு கடமைன்னு சொல்லிட்டான். 184வது வசனத்துல நோன்பு வைக்க சக்தி இருந்தாலும் விரும்பினா நோன்பு வைங்க, இல்லைன்னா அதுக்கு பகரமா மிஸ்கீனுக்கு உணவு கொடுங்கன்னு சொல்றான். எல்லாருமே அதை கையில எடுத்துட்டாங்க. அடுத்த வசனத்துல ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும், யார் மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு தான் வைக்கணும். இது நம்முடைய கற்பனையாக நாம சொல்லல. புகாரில் இடம்பெறக்கூடிய 4507வது ஹதீஸ் இந்த கருத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது. ஆரம்பத்துல இப்படி இருந்துச்சு, பிறகு அந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டது. இது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நம்ம விளங்க வேண்டிய ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்ன? யாரால் நிரந்தரமாக நோன்பு வைக்க முடியவில்லை என்ற நிலை அடைந்தாரோ அவரை அந்த நிலைக்கு கொண்டு போய் விட்டதே அல்லாஹ் தான். தள்ளாத வயதினர், முதியவர், நிரந்தர நோயாளி, இவங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்ததே அல்லாஹ் தான்.
அல்லாவே அவர் அந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டு அல்லாவே பரிகாரம் செய்ய சொல்லுவானா? இது அல்லாஹ்வுடைய நீதி தன்மைக்கு, அளவற்ற அருளுக்கு சான்றாக இருக்குமா? அதனால் யாரால் நிரந்தரமாக நோன்பு வைக்க முடியவே இல்லையோ அவங்க அதுக்கு பரிகாரம்லாம் செய்ய தேவையில்லை. அது மார்க்கமும் இல்லை. புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.